ஹலோ டியர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ். ஸோ இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ்னா என்னன்னா இஸ்கிமிக்னால என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனுக்கு வந்து போதுமான அளவுக்கு பிளட் சப்ளை வராம இருக்க கண்டிஷன் தான் இஸ்கிமிக் சொல்லுவோம். ஸோ லேக் ஆஃப் பிளட் சப்ளை டு பர்டிகுலர் ஆர்கன் இஸ் கால்ட் அஸ் இஸ்கிமிக். ஸோ அப்ப ஒரு நம்ம ஹார்ட்டுக்கு வந்து போதுமான அளவுக்கு பிளட் சப்ளை வராதனால வரக்கூடிய நோய் தான் என்னன்னா இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கொரோனரி ஹார்ட் டிசீஸ் கூட சொல்லுவோம். ஸோ இப்ப காமனா நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட்டோட ஒர்க் என்ன? பிளட் சப்ளை பண்றது. ஆல் ஓவர் த பாடிக்கு வந்து ஹார்ட் என்ன பண்ணும்? பிளட்டை பம்ப் பண்ணி ஆல் ஓவர் த பாடிக்கு பிளட்டை கொடுக்கறது அதோட ஒர்க். ஸோ அப்படிப்பட்ட ஹார்ட்டுக்கு பிளட் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்ல வந்து கொரோனரி ஆர்டரின்னு ஒரு ஆர்டரி இருக்கு. ரைட் கொரோனரி அண்ட் லெப்ட் கொரோனரி சொல்லி ரெண்டு ரத்த நாளங்கள் இருக்கும். அது வழியா ஹார்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை ஆகும். சரிங்களா? இப்ப ஹார்ட்னு பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தமா 3 லேயர்ஸ் இருக்குங்க. ஒண்ணு வந்து ஆற்று இருக்கிற லேயர் என்ன சொல்லுவோம்னா எபிகார்டியம் சொல்லுவோம். வேற உள்ள இருக்கிற மசில் லேயர், பிளட் போற மசில் லேயர் என்னன்னா மயோகார்டியம். வேற அதுக்குள்ள பிளட் சர்க்குலேஷன் நடக்கக்கூடிய ஏரியா என்னன்னா எண்டோகார்டியம் சொல்லுவோம். சோ அப்ப இந்த எபிகார்டியல் லேயர்ல தான் கொரோனரி ஆர்டரிஸ் இருக்கும். அந்த கொரோனரி ஆர்டரிக்கு போதுமான அளவுக்கு பிளட் சப்ளை வராதனால பேஷண்ட்டுக்கு நோய் வர கண்டிஷன் தான் என்னன்னா இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ். சரிங்களா? சோ இது காமனா இதோட இட்டியாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா அத்திரோஸ்க்ளீரோசிஸ். சோ அத்திரோஸ்க்ளீரோசிஸ்னா நம்மளோட கொரோனரி ஆர்டரி மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கு. நம்ம டாபிக் இப்ப என்ன? இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ். அப்ப இங்க அத்திரோஸ்க்ளீரோசிஸ்னா நம்ம கொரோனரி ஆர்டரில வந்து ரெண்டு பக்கமும் வந்து பிளாக் அக்ளூட் ஆகும். பிளாக்னா தேவையில்லாத எல்டிஎல் கொலஸ்ட்ரால். அப்படி எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அக்ளூட் ஆறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு பிளட் சப்ளை போறது ரொம்ப ஒரு கம்மியான லெவல்ல போகும். சரிங்களா? இததான் பிளட் சப்ளை ஒரு ஆர்கானிக் ஹார்ட்ல போறப்ப ரொம்ப கம்மியா போறப்ப என்ன ஆகும்னா பேஷண்ட்டுக்கு அப்பப்ப செஸ்ட் பெயின் ஏற்படும். சரிங்களா? சோ அப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போறப்ப செஸ்ட் பெயின் வரதா என்ன சொல்றோம்னா ஆன்ஜைனா பெக்டோரஸ் சொல்லுவோம். ஆன்ஜைனானா என்னன்னா பெயின், பெக்டோரஸ்னா அங்க இருக்கக்கூடிய மசில். சரிங்களா? செஸ்ட் மசில் தான் நம்ம பெக்டோரஸ் சொல்லுவோம். ஆன்ஜைனானா பெயின். அந்த பிளட் சப்ளை வந்து இந்த ஆர்டரிக்குள்ள பிளட் போற லேயரை வந்து என்ன சொல்லுவோம்னா இன்டிமல் லேயர் சொல்லுவோம். அந்த இன்டிமல் லேயர்ல ரெண்டு பக்கமும் பிளாக் அடைச்சிருக்கும். அதாவது அந்த கொழுப்பு அடைச்சிருக்கும். கொழுப்பு பேர் தான் பிளாக். ரெண்டு பக்கமும் பிளாக் இருக்கனால பிளட் போறது ரொம்ப ஒரு மாதிரியா ஸ்ட்ரகிள் ஆகி போகும். அப்ப பேஷண்ட்டுக்கு அப்பப்ப செஸ்ட் பெயின் ஏற்படும். இதுதான் ஆன்ஜைனா பெக்டோரஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஸ்டேபிள் ஆன்ஜைனா, அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனான்னு இருக்கு. இதை பத்தி தனியா இன்னொரு வீடியோவா பார்க்கலாம். சோ இப்ப நம்ம டாபிக் இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ்ன்றப்ப இந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி போறப்ப சிவியரா பெயின் ஏற்படுது. இந்த அன்ஸ்டேபிள் ஆன்ஜினால பேஷண்ட்டுக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா சிவியரா செஸ்ட் பெயின் ஏற்படும். ஏன்னா பிளட் சப்ளை பிளட்ல என்னென்ன இருக்கும்? ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய அணுக்கள் இருக்கும். இது என்ன ஆகும்னா இதுதான் சேர்ந்து போறப்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி போறப்ப ஒரு ஸ்டேஜ்ல கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்ல ஆக்டிவேட் ஆகி ரத்தம் வந்து கட்டியாயிரும். அப்படி ரத்தம் கட்டி ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் ஆர்டரிக்கு வந்து பிளட்டே போகாம அங்க இருக்கக்கூடிய டிஷ்யூ என்ன ஆகும்னா டெத் ஆயிரும். அதாவது இன்ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். சோ நம்ம ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எபிகார்டியம் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற மசில் லேயர் மயோகார்டியம். அப்ப எபிகார்டியம்ல பிளட் வந்து உள்ள மயோகார்டியம்குள்ள போகணும். மயோகார்டியத்துல இருந்து தான் என்ன ஆகும்னா உள்ள இருக்கக்கூடிய எண்டோகார்டியத்துக்குள்ள சர்க்குலேஷன் நடக்கும். எபிகார்டியம்ல பிளட் வரல. அப்ப மயோகார்டியம்ல சுத்தமா பிளட் வராம என்ன ஆகும்னா அங்க இருக்கிற டிஷ்யூ எல்லாமே டோட்டலா டெட் ஆயிரும். இந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இன்ஃப்ராக்ஷன்னா என்னன்னா அங்க இருக்கிற டிஷ்யூ டெட் ஆறதா நம்ம இன்ஃப்ராக்ஷன் சொல்றோம். சோ அப்ப இஸ்கீமியானால பேஷண்ட்டுக்கு என்ன நடக்குதுன்னா எம்ஐ நடக்குது. சரிங்களா? அதாவது மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். இதை பத்தின ஒரு ஷார்ட்ஸ் கூட இருக்கும். நம்ம போட்டிருப்போம் நம்ம வீடியோ சேனல்ல. சோ அப்ப அடுத்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு சிவியரா செஸ்ட் பெயின் ஏற்பட்டு கீழே விழுந்துருவாங்க அவங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேஷண்ட் ஹாஸ்பிட்டலைஸ் கூட்டிட்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்னா எய்தர் நம்ம ஆன்ஜியோபிளாஸ்டோ இல்லாட்டி பிளாக்ஸோட லெவல வச்சு நம்ம கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட் பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ணலாம். அதாவது இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட்ல அந்த கொரோனரி ஆர்டரில பிரச்சனை இருக்கிறப்ப பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுவாங்க. 2-3 இடத்துல பிளாக் இருக்கு, மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்கிறப்ப பேஷண்ட்டுக்கு நம்ம ஸ்டென்ட் வைக்க முடியாது ஆர்டரில. சோ அந்த நம்ம அதுக்கு வந்து நம்ம என்ன எதிரா சாய்ஸ் போலாம்னா சிஏபிஜி சர்ஜரி போலாம். ஓப்பன் சர்ஜரி போலாம் ஹார்ட் சர்ஜரிக்கு. அங்க பேஷண்ட்டுக்கு நம்ம பைபாஸ் போடுவோம் ஆர்டரில. ஓகேங்களா? சோ இப்ப இந்த நோய் பேஷண்ட்டுக்கு இருக்குன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா சோ காசஸ் பார்த்தாச்சு. முக்கியமா இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் இஷ்யூ இருக்கிறப்ப, ரொம்ப அல்கஹால் இருக்கிறப்ப, கிட்னி டிசீஸ் இருக்கிறப்ப இந்த மாதிரி கண்டிஷன் பேஷண்ட்டுக்கு வரும். ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னா அத்திரோஸ்க்ளீரோசிஸ். சோ இந்த நோய் யார் யாருக்கெல்லாம் வரலாம்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் முக்கியமா 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வரலாம். ஏன்னா அவங்களுடைய ஏஜ் ஆக நம்ம உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்படி குறையிறப்ப என்ன ஆகும்னா
நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பிகாஸ் பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும், ஏஜ் ஆக ஏதோ ஒரு டிசீஸ் வரும். ஸோ கண்டிப்பா பேஷண்ட் தேவ் மோர் ரிஸ்க் டெவலப் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்டரியா ஒரு சில பேருக்கு வரலாம். அதுக்கப்புறம் ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிறவங்க, ஸ்மோக் அதிகமா எடுத்துக்கிறவங்க, ஸோ ஒபிசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒபிசிட்டியா இருக்கிறவங்க, அன்வான்டா வந்து டயட் எல்லாம் மெயின்டைன் பண்ணாம அன்வான்டா ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு செடன்டரி லைஃப் ஸ்டைல்லாம் உட்காந்துட்டே இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒபிசிட்டியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மோர் ரிஸ்க் டு டெவலப் atherosclerosis as well as MI. ஸோ அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேற என்ன நம்ம பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி. ஓகேங்களா, இதுக்கு என்னென்ன கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்னா, அதாவது அறிகுறிகள் பாத்தீங்கன்னா செஸ்ட் பெயின் இருக்கும், ரொம்ப பெட்டிக்கா இருப்பாங்க, ரொம்ப அதிகமா வேர்க்கும், அதே மாதிரி ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிசீனஸ், நோயில தலை சுத்தல் இருக்கும், முக்கியமா செஸ்ட் பெயின் இருக்கும். அதே மாதிரி இப்ப எம்ஐ வரப்ப பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த செஸ்ட் பெயின் அப்படியே அவங்களுடைய கையில இருந்து முதுகு வரையில பின்னாடி அப்படியே ரேடியேட் ஆகும். சிவியரா இருக்கிறப்ப இந்த ஸ்டேபிள் ஆன்ஜினா இருக்கிறப்ப பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்னா அப்பப்ப செஸ்ட் பெயின் வரும். பட் கொஞ்ச நேரத்துல பேஷண்ட் என்ன ஆகும்னா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. தண்ணி குடிச்சதுக்கப்புறம் அது காமனா இருக்கு, அவ்வளவா தெரியாது. ஓகேங்களா, ஸோ முக்கியமான நமக்கு சிம்டம் என்னன்னா செஸ்ட் பெயின் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஸ்வெட்டிங் பயங்கரமா இருக்கும், அப்புறம் டிசீனஸ் ஃபெட்டிகா இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடியே வந்து இப்ப 50 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு வரும்னு பார்த்தோம்ல, அப்ப நம்ம பேஷண்ட் கண்டிப்பா 50 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறோம்னா, இப்ப ரீசெண்டா இது ஐசிஎம்ஆர்ல இருந்து கூட வந்து ஒரு அப்டேட் இது என்னன்னா, இப்ப காமனாவே பொதுவா நம்ம 50 இயர்ஸ்க்கு மேல ரெகுலரா செக்அப் போற பேஷண்ட்ஸ் எல்லாமே தே அட்வைஸ் டு டேக் இசிஜி அட்லீஸ்ட் ட்வைஸ் அ மந்த். 2 மந்த்துக்கு ஒரு தடவையாச்சும் கண்டிப்பா அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இசிஜி எடுத்தே ஆகணும் எல்லாருமே. நம்ம இசிஜி எதுக்காக எடுக்கிறோம்னா, நம்ம ஹார்ட்டுடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸை பார்க்கறதுக்காக தான் நம்ம இசிஜி எடுக்கிறோம். இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறப்ப கண்டிப்பா ஹார்ட்டுடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அப்நார்மலா இருக்கு. ஸோ அதை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. இசிஜி முடியாத பட்சத்துக்கு we can go for எக்கோ. எக்கோ முடியாத பட்சத்துக்கு we can go for பெஸ்ட் ஆஞ்சியோகிராம். ஓகேங்களா, இந்த ஆஞ்சியோகிராம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்டரியில வந்து ஒரு கத்தி பேரை பாஸ் பண்ணி ஃபுல்லா டை பாஸ் பண்ணிடுவோம். எங்க பிளாக் இருக்குமோ பேஷண்ட்டுக்கு அந்த இடத்துல டையை மட்டும் ஒரு மாதிரி கண்ட்ராஸ்டா தெரியும் நமக்கு. ஓகேங்களா, பிளாக் ஏரியா நமக்கு டினோட் பண்ணி கொடுக்கும். இதுதான் ஆஞ்சியோகிராம் சொல்லுவோம். அடுத்து நீங்க கோ ஃபார் angioplasty and then will go for CABG depending upon the patient risk factors. ஓகே, ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டயக்னோசிஸ்ல வேற என்ன பண்ணலாம்னா நம்ம எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். காமனா இருக்கிற யூனிவர்சிட்டி எலக்ட்ரோலைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே இதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் தென் முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம்னா ஆஞ்சியோபிளாஸ்டி as well as CABG டிபெண்டிங் அப்பான் த பேஷண்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் ஃபார்மகாலஜிக்கலா நம்ம என்னென்ன மேனேஜ்மெண்ட் கொடுக்கலாம்னா பேஷண்ட்ஸ்க்கு இங்க என்ன பிரச்சனைனா பேஷண்ட் கண்டிப்பா பிளாக்ஸ் இருக்கு. ஸோ பிளாக் இருக்கிறப்ப நம்ம ஆன்டி கோஆகுலன்ஸ் கொடுக்கலாம் ஃபர்தரா பிளாக் இல்லாம இருக்கிறதுக்கு, லைக் ஹெப்பாரின் அண்ட் அஸ்பரின் கொடுக்கலாம். அண்ட் தென் கொழுப்பு இருக்கிறப்ப we can give for statins like fibrinolytics, atorvastatin இருக்கட்டும், இந்த மாதிரி மருந்தெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் we can also give like இப்ப பேஷண்ட்ஸ் having ஹைப்பர் இருக்கிறாங்க, அந்த பேஷண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறாங்க, ஹைப்பர் டென்ஷன் ஆல்ரெடி இருக்கிறாங்க, இல்லாட்டி கிட்னி டிசீஸ் இருக்கிறப்ப we will go for diuretics. அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறாங்கன்னா we will go for AC inhibitors like captopril and ARB blockers and beta blockers. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரக் மேனேஜ்மெண்ட்லாம் பேஷண்ட் கொடுத்தா நம்ம ஒரு அளவுக்கு ஸ்டெபிலைஸா வைக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேஷண்ட் இப்ப ஆஞ்சியோபிளாஸ்டிக்குள்ள வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க லைஃப் லாங் ஆன்டிகோஆகுலன்ஸ் எடுத்தே ஆகணும். பிகாஸ் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி என்பது ஒரு தீர்வு இல்லை, இது வந்து ஒரு அந்த பிளட் போறதுக்கான ஒரு பாத்வே தான் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ ஃபர்தரா கண்டிப்பா பிளாக்ஸ் வரலாமான்னு கேட்டா கண்டிப்பா வரலாம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு அவங்க லைஃப் லாங் கண்டிப்பா ஆன்டிகோஆகுலன்ஸ் எடுத்தே ஆகணும். அண்ட் கார்டியாக் ஸ்டெபிலைசேஷன் ட்ரக்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பாத்தீங்கன்னா நம்ம நான் ஃபார்மகாலஜிக்கலா பேஷண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா நம்ம பேஷண்ட்டுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்தா குட் பண்ண சொல்லணும், ஆல்கஹால் இருந்தா குட் பண்ண சொல்லணும், மெடிடேஷன் பண்ண சொல்லணும், ரெகுலரா ஆக்டிவா இருக்க சொல்லணும். கண்டிப்பா பேஷண்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கவே கூடாது. முக்கியமா டயட் ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பரான ஒரு சோடியம் லெவல் எடுத்துக்கணும், அதிகமான சோடியம் எடுத்துக்காம ஹை ஃபைபர் டயட் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில டயட் சேஞ்சஸ் நம்ம கொடுக்கலாம். அண்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைலை ஃபிட் பண்ணலாம். அண்ட் தென் மெடிடேஷன் இந்த மாதிரி ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது, ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா இதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா காமனா யாருக்குமே இருக்காது. ஸோ மோஸ்ட்லி இது வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல நான் ஃபீல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. நான் வந்து ஒரு வெக்கேஷனுக்காக என்னோட கசன் வீட்டுக்கு போயிருக்கிறப்ப ஃபுல்லா வில்லேஜ். அங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வயசானவங்க இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார்மர்ஸ்ல மோஸ்ட்லி இந்த ஒரு 35 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க, இந்த பேரண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த கசனுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து அவருடைய ஃபாதர் என்னங்கன்னா அவர் ஃபார்மர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவருக்கு செஸ்ட் பெயின் வருது,
பட் வந்து பாத்தீங்கன்னா அவர் லெத்தாஜிக்கா இருந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. இந்த ப்ராப்ளம் அவருக்கு ஒரு 2 to 3 மந்த்ஸாவே இருக்கு. இது அவங்க அப்படியே லெத்தாஜிக்கா இருந்துட்டு சும்மா குனிஞ்சு படிக்கிற வாய்வுன்னு நினைச்சு இந்த மாதிரி ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூ நினைச்சிட்டு லெத்தாஜிக்கா விட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகாம. ஒரு ஸ்டேஜ்ல நான் அடுத்த அந்த வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்த 2 to 3 மந்த்ஸ் கழிச்சு நான் அவங்க ஃபோன் பண்றப்ப எனக்கு அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா அவருடைய ஃபாதர் இறந்துட்டாங்க இந்த மாதிரி எம்ஏ வந்தது. ஸோ இதை பத்தின அவேர்னஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைடு இருக்காது. பிகாஸ் அவங்க பொதுவா யாராச்சும் எஜுகேட்டட் பர்சன் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங் அந்த பேஷண்ட்டுக்கு எம்ஐ வருதுனால அதோட ப்ரீ சிம்டம் என்னவா இருக்கும்னா நமக்கு செஸ்ட் பெயின் தான் வரும். அதான் ஆன்சைனா நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆன்ஜைனா பேஷண்ட்டுக்கு செஸ்ட் பெயின் ஏற்படும். எதனாலனா பேஷண்ட்டுக்கு ஹார்ட்ல ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கிறப்ப ஆன்ஜைனா கண்டிப்பா வரும். சரிங்களா? அதெல்லாம் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் இருக்கு. ஸ்டேபிள் என்பது இந்த ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ். பேஷண்ட்டுக்கு அந்த பெயின் வந்து வரும். எப்படின்னா அந்த பிளாக் ஃபார்ம் ஆயிருக்குல ஆர்டரியில பிளாக் ஃபார்ம் ஆகிறப்ப பிளட் ஃப்ளோ போறப்ப ரொம்ப ஒரு மாதிரியா ஸ்ட்ரெஸ் ஆகி போறப்ப அப்பப்ப பெயின் ஏற்படும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டேபிள் ஆன்ஜைனா. இது அவ்வளவா சீரியஸ் இல்ல. இதுல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா பாதிக்கு நம்ம பேஷண்ட்டை காப்பாத்திடலாம். வேற அவங்க ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்தனால அன்ஸ்டேபிள் ஆன்ஜினாக்கு வந்து கொயாகுலேஷன் ஆகி பேஷண்ட்டுக்கு ஆர்டரியில ரத்த கட்டியாகி ரத்தமே போகாம அங்க இருக்க டிஷ்யூலாம் டெட் ஆகி அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சிவியர் எம்ஐ அட்டாக் வந்து பேஷண்ட்டை இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதை பத்தின அவேர்னஸ் பொதுவா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ஏதாச்சும் வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டே கனெக்டா ஃபார் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ.